பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். 1 தீமோத்தேயு 1:14 நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாருங்கள், பவுல் மிக அழகாய் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருடைய கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. இன்னைக்கு அந்த கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது என்றால் இன்னும் கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்வில் பரிபூரணமாய் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாக பெருக வேண்டும் என்றால் பவுல் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட அது என்னிலே அதிகமாய் பெருகினது, பரிபூரணமாய் பெருகினது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த கிருபை குறித்து பேசும் பொழுது இந்த கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறது, நம்ம தகுதியே இல்லாத நமக்கு கொடுப்பது அவருடைய கிருபை, இதையெல்லாம் நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த கிருபை நமக்குள்ள பரிபூரணமாய் பெருக வேண்டும் என்றால் பாருங்கள், வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நான் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசமும் அன்போடும் கூட அந்த கிருபை என்னிலே பெருகினது. ஒரு நாளும் நாம் இந்த விசுவாசத்தையும் அன்பை விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த விசுவாசம் இல்லை, அந்த அன்பு கர்த்தர் விரும்புகிற அன்பு இல்லை. அதனால் அந்த கிருபை ஏதோ ஒரு அறகுறையில் நின்ற மாதிரி இருக்குது. அந்த கிருபையில் ஒரு முழுமை இல்லை, அந்த கிருபையில் ஒரு பெருக்கம் இல்லை. இந்த கிருபையில் ஒரு பெருக்கம் வர வேண்டுமானால் உங்களுக்காக இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் உறுதி, விசுவாசத்தில் மட்டும் இல்லை, அவர் மேலே வைத்திருக்கிற அன்பில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். இது ரெண்டில் உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தரின் கிருபை உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் பெருகும். அரைகுறையாய் அல்ல, இட் வில் ஃபுல்ஃபில். அது பரிபூரணமாய் பெருகி நிரம்பி வழிகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களை பார்த்து சொல்லும் பொழுது இங்கே கிருபை உள்ளவர்களாய், கிருபை நதியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பாருங்க, இந்த கிருபை என்னிலே பெருகிற்று. இந்த கிருபை உங்களுடைய வாழ்வில் பரிபூரணமாய் பெருகும் என விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விசுவாசத்திலையும் அன்புலையும் உங்கள் மேலே உறுதியாயிருந்து உங்களுடைய கிருபையில் பரிபூரணமாய் பெருக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.